நான் ஒன்று கேட்கின்றேன். கரும்பு வளைந்து நெளிந்திருக்கிறது, அங்கங்கே கணுக்கள் இருக்கிறது. அது கையில் உடைத்தாலும் மிஷினுக்குள்ளே தந்தாலும் சுவைமிகு சத்தான சாறை ஒருபோதும் தருவதற்கு கரும்பு மறுப்பதில்லை. நதியின் இயல்பு அப்படி, கரும்பின் இயல்பு அப்படி. பாவக்காய் பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்கிறது, வளைந்து நெளிந்து தொங்குகிறது. ஆனால் உடைத்தால் கசப்புத்தான். காரணம், அது தன்னுடைய குணத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. ஆனால் மனிதனுக்கு மனிதன் எத்தனை முகங்கள், எத்தனை குணங்கள், எத்தனை செயல்கள். அப்பப்பா, அவனுடைய எண்ணம் மலர வேண்டாமா? அவனுடைய உள்ளம் உயர வேண்டாமா? 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 தந்த வள்ளுவன் தான் சொன்னான், வெள்ளத்தணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய உயரம், உன்னுடைய எண்ணத்தின் உயரம். எண்ணம் உயர 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 தண்ணீரின் உயரம், தாமரையின் உயரம் போல உன்னுடைய உயரம், உன்னுடைய எண்ணத்தின் உயரம். எண்ணத்தை விரிவு செய். மானுட சமுத்திரம் நான் என்று கூவு. மனம் மலர்ந்தால் மங்களகரமான வாழ்வு கிடைக்கும்.